வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அக்வாகல்ச்சர் பார்ட் 2 வீடியோ இன் ட்ரெண்ட்ஸ் இன் எக்கனாமிக் ஜுவாலஜி. ஸோ இதில் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபிஷ் ஃபார்ம். ஸோ ஃபிஷ் மீன் பண்ணையை எப்படி வச்சு அதில் ப்ராஃபிட் பார்க்கறது. ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும், என்னென்ன இது பண்ணணும் ஒரு ஃபிஷ் ஃபார்ம் பண்ணணும்னா. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை கல்ச்சர் பண்ணணும். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. இப்போ ஃபிஷ்ஷை கல்ச்சர் பண்ணோம்னா அந்த பாண்டில் இருக்கிற தண்ணி, ஸோ அந்த டோப்போகிராஃபிக் சுச்சுவேஷன், இந்த கிளைமேட்டிக் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது, தண்ணியோட குவாலிட்டி, ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் சோர்சஸ் ஆஃப் வாட்டர், அதுதான் நம்ம ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் சோர்சஸ் ஆஃப் வாட்டர், இதை பற்றி எல்லாம் நம்மளுக்கு ஒரு ஐடியா இருந்தால் தான் நம்ம மீன் பண்ணையை வைக்க முடியும். ஓகே, இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு ஏதுவான இடமா கிடச்சிடுச்சு. ஸோ எல்லா இந்த மேலே சொன்ன இந்த எல்லா இதையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல், டோப்போகிராஃபிக்கல் சுச்சுவேஷன் எல்லாமே நம்மளுக்கு ஒரு நல்ல சாதகமான நிலையை கொடுத்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸை நம்ம பாண்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட் வச்சுருக்கணும். அப்போ தான் ஃபிஷ் ஃபார்மிங் பண்ண முடியும், அதாவது மீன் பண்ணையை வைக்க முடியும். ப்ரீடிங், ஹேச்சிங், நர்சரி, ரியரிங், ஸ்டாக்கிங் ஃபிஷ்ஷஸ் இந்த பாண்ட், இந்த மாதிரி வச்சா தான் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸை நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸில் வச்சாதான் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும், அந்த ஃபிஷ்ஷஸும் நல்லா வளரும். ஃபஸ்ட்டு வர்றது வந்து ப்ரீடிங் பாண்ட். ஸோ இந்த ப்ரீடிங் பாண்டில் வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாண்ட் வந்து ப்ரீடிங்காக மட்டுமே, ப்ரீடிங்கன்னா பார்த்தீங்கன்னா மேட்டிங்காக, அதாவது டு ப்ரொடியூஸ் ஃபர்டிலைஸ்டு எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவே வச்சிருக்கிற பாண்டு தான் ப்ரீடிங் பாண்ட். ஸோ இந்த பாண்டு வந்து ரிவருக்கு பக்கத்தில் நாம் செய்யலாம், அதாவது நேச்சுரல் வாட்டர் ரிசோர்ஸஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நேச்சுரல் வாட்டர் ரிவர் போகுது இல்லையா, தண்ணி, ஆற்று தண்ணி போகிறதுக்கு பக்கத்துலேயே அந்த பாண்டை, ப்ரீடிங் பாண்டை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ப்ரீடிங். ஸோ அவங்களோட ப்ரீடிங்கோட மோடை வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் ப்ரீடிங் ஆர் பண்டு ப்ரீடிங். இப்போ இது நார்மலாக இந்த ஏரி கரையை தான் பண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து பாண்டு, இந்த பாண்டை சுற்றி ஒரு கட்டி வச்சுருக்காங்க பார்த்துருக்கீங்களா, அந்த ஒரு பார்டர் மாதிரி, அதுதான் பண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி வந்து வில்லேஜஸில் வந்து ஏரி கரையாக இருக்கும், அதுக்கு மேலே வந்து ட்ரீஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ நேச்சுரல் ப்ரீடிங் ஆர் பண்ட் ப்ரீடிங். ஸோ இது வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாண்டு தான் இது நேச்சுரல் ரிவரைன் கண்டிஷன், அதாவது ஒரு நேச்சுரல் ரிவர் இல்லை நேச்சுரல் வாட்டர் ரிசோர்ஸஸ்க்கு தேவையான கண்டிஷன் இருந்தாவே போதும் இந்த ப்ரீடிங் பாண்டுக்கு நம்ம ஃபிஷ்ஷஸை கல்ச்சர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லோ லையிங் ஏரியாஸில் தான் இதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பண்ட், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த தண்ணிக்கு பக்கத்தில் ஒரு பார்டர் மாதிரி கட்டுறது தான் என்னது பண்டுன்னு சொல்லியிருக்கேன். அந்த பண்டு இருந்தால், அதாவது லோ லையிங் ஏரியாஸில் அதை வந்து வாட்டர் குவாலிட்டி, ரெயின் வாட்டர் நம்ம ஸ்டாக்னன்ட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல அதை சுற்றி ஒரு பார்டர் மாதிரி வச்சு அந்த தண்ணி வெளியில் போக விடாமல் பார்த்துக்கிறது. ஸோ இந்த பண்டை எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்வாமிங் கிரவுண்டுக்காக. ஸ்வாமிங்னா மேல் அண்ட் ஃபீமேல் எக்கும் ஸ்பெர்மும் ஃபர்டிலைஸ்ட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக ஷாலோ ஏரியாவாக இருக்கணும். அதை சுற்றி வந்து அதை ப்ரொடெக்டும், வெளியில் போகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அதை சுற்றி வந்து ஒரு ப்ரொடெக்டட் இதுவாக பண்டை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஏரி கரை அந்த இது மாதிரி மேலே ஒரு இது மாதிரி, இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான், அதாவது இங்கே பாருங்கள், இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, இந்த வாட்டரை சுற்றி கட்டி வச்சுருக்காங்க இல்லையா, அப்போ அதில் வந்து இந்த சீடு, அதாவது ஃபர்டிலைஸ்டு ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் வெளில போகாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த பண்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்டியூஸ்டு ப்ரீடிங். ஸோ இன்டியூஸ்டுனாமே நாம் தூண்டுறது. ஸோ இப்போ இங்கே ஃபிஷ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிடுறோம், ஏன்னா எல்லா ஃபிஷ்ஷஸும் ப்ரீடிங்லேருந்து கலெக்ட் பண்ணுறது எல்லாமே அதோட சீடு கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த சீடு எல்லாமே ஃபர்டிலைஸ்டு ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக நம்ம ஏன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்காம போயிடும், அதனால நம்ம ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் அந்த ஃபர்டிலைசேஷன் பண்ணணும், அதுதான் இன்டியூஸ்டு ப்ரீடிங்.
ஸோ இங்கே ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் அண்ட் ஓவம். இப்போ நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள் இந்த மெத்தட். இது அதாவது இந்த கையை வச்சு அதோட ஃபீமேலோட மேலே வந்து அதாவது அப்டாமன் மேலே அழுத்துனா அந்த ஓவம் வெளியில் வரும். சேமாக இங்கே ஸ்பெர்மையும் நம்ம எடுத்து ரெண்டுத்தையும் ஃபர்டிலைஸ் பண்ண வைக்கலாம். இது வந்து இன்டியூஸ்டு ப்ரீடிங்கில் பண்ணுறது. இங்கே இன்னொரு மெத்தடும் இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபீமேலு. ஸோ ஃபீமேல் இன்ஜெக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து எக்ஸ் வெளியில் வருது. அதே மாதிரி மேலோட ஸ்பெர்மும் இங்கே இருக்குது. ஸோ அந்த எக் அண்ட் ஸ்பெர்மும் ஃபர்டிலைஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இன்ஜெக்ஷன் போட்ட உடனே சீட்ஸ் வந்து வெளியில் வருது, அதாவது ஓவம் வெளியில் வருது. இந்த ஓவத்தை இந்த மேலோட ஃபியூஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸ்பெர்மோட ஃபியூஸ் பண்ணால் ஃபர்டிலைசேஷன் நடந்துடும். இது ஒன் டைப் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டியூஸ்டு ப்ரீடிங். அதாவது ப்ரீடிங் சொல்லியாச்சு இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்து நல்ல ஆர்டிஃபிஷியல் மெத்தட் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல். இப்போ நான் காட்டினது அந்த மெக்கானிக்கல் மெத்தடில் சீடை அதாவது ஸ்பெர்ம் அண்ட் எக்கை கலெக்ட் பண்ணி ஃபர்டிலைசேஷன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசேஷன் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா மெச்சூர் ஃபீமேலை நம்ம இந்த மாதிரி இங்கே காட்டியிருக்காங்க பாருங்கள். மெச்சூர் ஃபீமேலை அப்சைடாக இந்த மாதிரி வச்சு கையில் ஒரு அழுத்தினாவே என்ன வந்துடும், எக்கு வெளியில் வரும். ஸோ ஒரு தம்பு போட்டு அழுத்தினாவே எக்கு வெளியில் வந்துடும், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாவே. ஸோ இந்த எக்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். கலெக்ட் பண்ண பிறகு மேல் ஃபிஷ்ஷோட பெல்லியை டவுன்வர்ட்ஸாக போட்டு அழுத்தணும். அப்படி அழுத்தும் போது ஸ்ட்ரிப் ஆகுது இல்லையா. ஸோ எக்ஸும் ஃபீமேல் எக்கும் மேலோட ஸ்பெர்மும் ஃபர்டிலைசேஷன் நடந்துடும், ஃபியூஷன் ஆகி ஃபர்டிலைஸ்டு ஆகிடும். ஸோ இது வந்து பை ஹைப்போஃபைசேஷன் மெத்தட்லேயும் பண்ணலாம். ஹைப்போஃபைசேஷன்னா இப்போ இது வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறோம். நேச்சுரலாக என்ன பண்ணுறது, இப்போ ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் ஃபார்மேஷனுக்கு யார் ரொம்ப ரொம்ப முக்கியம், FSH ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லுட்டினைசிங் ஹார்மோன். இதை செக்ரீட் பண்ணுறது யார், பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் எங்கே இருக்குது, தலையில் இருக்குது இல்லையா. அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து இருந்தால் ஆர்டிஃபிஷியல் மெத்தட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் போயிடும், நடக்காது. ஏன்னா நாம் பண்ணுறது இல்லையா. ஸோ அது எப்போ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த கொனடோட்ரோபின் ஹார்மோன் FSHஸும் LHஐயும் பிட்யூட்டரி கிளாண்ட் தான் செக்ரீட் பண்ணுது. இதுதான் வந்து கொனாட்ஸ் மெச்சூரேஷனுக்கும் ஸ்வாமிங் இன் ஃபிஷ்ஷஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. அதாவது கொனாட்ஸ் மெச்சூரேஷனா எக்கு ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆன பிறகு ஸ்வாமிங் தான் ஃபர்டிலைசேஷன், எக்கும் ஸ்பெர்மும் ஃபியூஸ்ட் ஆகணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்டை ரிமூவ் பண்ணுறாங்க மெச்சூர் ஃபிஷ்ஷில். ஸோ இந்த பிட்யூட்டரி கிளாண்டில் இருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்டை எடுக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து பிட்யூட்டரியிலேருந்து எடுக்கிறாங்க. அது ஹோமோஜினைஸ் பண்ணுறாங்க. எப்படி ஹோமோஜினைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.3% செலைனோ இல்லை கிளிசரினோ போட்டு அப்புறமா சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. சென்ட்ரிஃபிகேஷன்னா அதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி தான் அதுவும். பட் இங்கே வந்து சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது மேலே வந்து லிக்விடும் கீழே தேவையில்லாத செடிமெண்டேஷனும் வந்துடும். அது எத்தனை நிமிஷத்துக்கு பண்ணோம்னா 15 மினிட்ஸு 80,000 RPM கொடுத்து பண்ணணும். அந்த ஸ்பீட் 80,000 RPM சாரி 80,000 கிடையாது, 8,000 RPMல 15 மினிட்ஸுக்கு கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது சூப்பர் நைட்ரன்ட் வரும். ஸோ அந்த சூப்பர் நைட்ரன்ட்டை ஃபிஷ்ஷோட பெக்டோரல் ஃபின் இருக்கு இல்லையா, அதாவது வால் பகுதி, அதன் மூலமாக நாம் இன்ஜெக்ட் பண்ணணும். இன்ட்ராமஸ்குலார் அந்த பேசிஸில் கார்டியல் ஃபின் மூலமாக இதை இன்ஜெக்ட் பண்ணணும். அதாவது கார்டியல் ஃபின்னா டெயில் ஃபின்னோ இல்லை பெக்டோர்லாம் அந்த சைடில் இருக்கிறது ஏதோ ஒரு ஃபின் மூலமாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம். ஸோ இன்ஜெக்ட் பண்ண பிறகு மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்வாமிங்க்கு வந்துடுவாங்க. அதாவது கொனாட்ஸை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து சிலதில் வந்து ஃபங்க்ஷன் அதாவது இயர்லி மெச்சூரிட்டிக்காகன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வந்து மீன் பண்ண வைக்கிறதுக்கு லாபத்துக்காக பண்ணணும். ஓகே, அக்வா கல்ச்சர் அதுக்கு தானே பண்ணுறோம். ஸோ இந்த கேமிட்ஸ் ரிலீஸ் ஆகுது இல்லையா, எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம் ஃபர்டிலைசேஷன் நடக்கணும். ஃபர்டிலைஸ்டு எக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இல்லையா ஸ்வாமிங் பிளேஸ்லேருந்து. அதுக்கப்புறமா ஹேப்பாக்கு எடுத்துகிட்டு போகணும், அதாவது ஹேட்ச் அவுட் ஆகிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் சீடு.
ஸோ இந்த ஃபிஷ் சீட் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க? ப்ரீடிங் பாண்ட்லேருந்து கலெக்ட் பண்ணுறாங்களா? கலெக்ட் பண்ண பிறகு ஸ்பேம்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து பெஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷூட்டிங் நெட். ஏன்னா ஸ்வாமிங் ஆனதை ஃபர்டிலைஸ்ட் இதை எடுத்து ஷூட்டிங் நெட் மூலமாக ஹேச்சிங் பிட்ஸுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த ஹேச்சிங் பிட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு தொட்டில் குழந்தை தொட்டிலில் போட்ட மாதிரி தானே இருக்குது. ஸோ அந்த சைஸில் தான் அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் போட்டிருக்குது இல்லையா, இதுதான் வந்து ஹேச்சிங் பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்டிலைஸ்ட் எக்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்காங்க, ஹேச்சிங் பிட்ஸில் வச்சுருக்காங்களா? இது எதுக்கு பக்கத்தில் வச்சுருப்பாங்க? ப்ரீடிங் கிரவுண்ட்ஸுக்கு பக்கத்தில் தான் இந்த ஹேச்சிங் பிட்டும் இருக்கும். அண்ட் இவங்க சைஸ் வந்து ஸ்மாலர் சைஸாக தான் இருக்கும். வாட்டர் குவாலிட்டி நல்லா இருக்கணும், குட் குவாலிட்டி. இதில் 2 டைப்ஸ் இருக்குது, ஹேச்சிங் பிட்ஸ் அண்ட் ஹேச்சேரிஸ். ஹேச்சேரிஸ்ன்றது வந்து ஸ்மால் சைஸ்டு பாண்ட்ஸாக இருக்கும், அதாவது சின்ன பாண்ட்ஸாக இருக்கும். அதில் வந்து அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸை வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அன்ஃபர்டிலைஸ்டு ஹேச்சிங் ஆன உடனே அது திரும்பவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக, அதாவது ஃபர்டிலைஸ்டு எக்ஸ்லேருந்து ஹேட்ச் அவுட் ஆகும். அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸ் வந்து ஃபர்டிலைசேஷனுக்காக வச்சுருப்பாங்க. ஓகே, ஹேச்சிங் ஹேப்பாஸ் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். அதான் சொன்னேன் இல்லையா, தொட்டி மாதிரி இருக்கும். அது 4 போல்ஸை போட்டு அந்த தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ட்ரஃப்ன்றது தொட்டி தான். ஓகே, ஒரு சின்ன ட்ரஃப் மாதிரி அப்பியரன்ஸில் ரெக்டாங்குலர் ஷேப்பில் போல்ஸ் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணி ரிவர் பேம்பூ போல்ஸ், அதாவது ரிவரில் வச்சுருப்பாங்க. இந்த பாருங்கள். நெக்ஸ்ட் நர்சரி பாண்ட்ஸ். நர்சரி பாண்ட்ஸ்னா இப்போ வந்து ஹேட்ச் அவுட் ஆயாச்சு. அந்த ஹேட்ச் அவுட்டில் ஆன அந்த ஃபிஷ்ஷஸை வந்து ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. சின்ன இதுவாக இருக்கிறது வந்து ஃப்ரை. இதை வந்து ஹேச்சிங் பாண்ட்லேருந்து நர்சரிங் பாண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த நர்சரிங் பாண்டில் ஃபிங்கர்லிங்ஸ் வரையும் இதில் வச்சுருப்பாங்க. ஃபிங்கர்லிங்ஸ் டெவலப்மெண்ட் வரையும் இதில் வச்சுருப்பாங்க. ரியரிங் பாண்ட்ஸ். ஸோ ரியரிங் பாண்ட்ஸ் வந்து அந்த நர்சரி பாண்ட்ஸில் ஃப்ரைல இருந்து இந்த மாதிரி சைஸ் வருது இல்லையா, இந்த சைஸ் வந்த உடனே ஃபிங்கர்லிங்ஸ் இதை வந்து ரியரிங் பாண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாங் நேரோவாக இருப்பாங்க, அதாவது நல்லா கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் தூரம் போயிட்டு வர மாதிரி அந்த பாண்டிங். இப்போ வந்து ஹேச்சிங் பாண்ட் மாதிரி சின்னதாக இல்லாமல், இந்த மாதிரி சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸில், ஏன்னா மீன் வளர்ந்துச்சு இல்லையா, அது கொஞ்சம் தூரம் போயிட்டு வரணும் இல்லையா ஸ்விம் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக பாண்டை ரியரிங் பாண்டாக வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த ரியரிங் பாண்டில் வந்து டாக்ஸிகன்ஸ், அதாவது எந்த பாய்சனஸும் இருக்கக்கூடாது, ப்ரெடேட்டர்ஸ் அதெல்லாம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்புறமா இந்த ரியரிங் பாண்டை க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணணும். ஆன்டிபயோட்டிக்கை வச்சு வாஷ் பண்ணணும். ஃபிங்கர்லிங்ஸை வாஷ் பண்ண பிறகு தான் ரியரிங் பாண்ட்லேருந்து ஸ்டாக்கிங் பாண்டுக்கு அனுப்பணும். இப்போ ஸ்டாக்கிங் பாண்ட் வந்து வீடு இருக்காது, அதாவது தேவையில்லாத வீட் பிளான்ஸ், களச்செடி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ப்ரெடேட்ரி ஃபிஷ்ஷஸ், இந்த சின்ன மீனை சாப்பிட்றதுக்கு பெரிய ஃபிஷ்ஷஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. அண்ட் ஆர்கானிக் மென்யூரிங் ப்ராப்பராக இருக்கணும், அதாவது உரம் கரெக்டாக இருக்கணும், மீனுக்கு போடுற ஃபுட்டு உரம் எல்லாமே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீனாக இருக்கிறதுக்காக கவு டங்கு, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் வந்து அதில் போட்டோம்னா அதாவது ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், மீனோட சைஸ் நல்லா இருக்கும், பெருசாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்டிங். இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸை வந்து வாட்டர்லேருந்து பிடிக்கணும். ஏன்னா ஒரு நல்ல மெச்சூர்டு சைஸ் வந்துடுச்சு இல்லையா, ப்ராப்பர் சைஸ் நம்மளுக்கு தேவையான மார்க்கெட்டுக்கு அனுப்ப வேண்டிய சைஸ் வந்தாச்சு. ஸோ அதை பிடிக்கணும். பிடிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. நல்ல வளர்ந்த ஃபிஷ்ஷஸை மார்க்கெட்டிங்க்கு கொடுப்பாங்க. அதே ஸ்மால் சைஸ், இப்போ பிடிக்கும்போது எல்லாமே பெருசு சின்னதெல்லாம் பார்த்து பிடிக்க முடியாது இல்லையா, அதனால சின்ன ஃபிஷ்ஷஸை வந்து திரும்பவும் ஸ்டாக்கிங் பாண்டுக்குள்ளேயே வச்சுருவாங்க. ஏன்னா நல்ல வளரட்டோன்றதுக்காக திரும்பியும் விட்டுருவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஹார்வெஸ்டிங், ஃபிஷ்ஷை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, மீனை பிடிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், அதாவது ஸ்ட்ராண்டிங், தூண்டில் போட்டு பிடிப்பாங்க, வலை போட்டு பிடிப்பாங்க, அதெல்லாம் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராண்டிங், ஆங்கிலிங், ட்ராப்ஸ், டிப் நெட்ஸ், கேஸ்ட் நெட்ஸ், கில் நெட்ஸ், ட்ராக் நெட்ஸ், பர்ஸ் நெட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்ஸை யூஸ் பண்ணி அந்த மீனை பிடிப்பாங்க. ஸோ இந்த பிடிச்ச மீனை சிலது வந்து ரெஃப்ரிஜரேஷன் போடுவாங்க, ஐஸ் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெஃப்ரிஜரேஷன் பண்ணுவாங்க, டீப் ஃப்ரீசிங்லேயும் வைப்பாங்க, ஃப்ரீஸ் ட்ரையிங், அதாவது ஃப்ரீசிங்கில் வைக்கலாம், அப்புறமா ஃப்ரீஸ் ஆன பிறகு ட்ரை பண்ணுவாங்க, சன் ட்ரையிங், சால்ட்டிங், ஸ்மோக்கிங் அண்ட் கேனிங், அதாவது கருவாடு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த உப்பு அதெல்லாம் போட்டு வெயிலில் காய வச்சு அதை எடுத்து வைப்பாங்க இல்லையா, கருவாடாகவும் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரெஷ்ஷாகவும் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா மார்க்கெட்டில், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் காம்போசிட் ஃபிஷ் ஃபார்மிங். காம்போசிட் ஃபிஷ் ஃபார்மிங்னாவே எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸை நம்ம இங்கே வளர்க்குறது தான், ஸ்டாக் பண்ணி வைக்கிறது தான் காம்போசிட் ஃபிஷ் ஃபார்மிங். ஸோ இந்த மிக்சட் ஃபார்மிங்கில் பார்த்தீங்கன்னா மிக்சட் ஃபார்மிங்னு கூட சொல்லலாம், அதை தான் காம்போசிட் ஃபிஷ் ஃபார்மிங் ஆர் பாலிகல்ச்சர்னு சொல்லலாம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிள் நிச்சஸ் ஃபுல்லி யூட்டிலைஸ் பண்ணலாம், எல்லாத்தையுமே நம்ம இங்கே யூட்டிலைஸ் பண்ணலாம். கம்பேட்டபிள் ஃபிஷ்ஷஸ், அதாவது ஒத்து போகிற ஸ்பீஷீஸை தான் நம்ம இங்கே வளர்க்கணும். ஒத்து போகாமல் சிலது சண்டை போட்டு சாப்பிடும் இல்லையா, அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இங்கே வளர்க்கக்கூடாது, அந்த ஆர்கானிசம் ஸ்பீஷீஸ் எல்லாம். அண்ட் காம்படிஷனே இருக்கக்கூடாது ஸ்பீஷீஸ்குள்ளே. அண்டு என்னென்ன ஃபிஷ் இது பண்ணலான்னா கட்லா லாபியோ ரொஹுமின், சிரிசஸ், மிர்கல், இதெல்லாமே நம்ம காம்போசிட் ஃபிஷ் ஃபார்மிங்கில் வளர்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷஸ், வெளிநாட்டில் இருந்து வர ஃபிஷ்ஷஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷஸ், அதையும் நம்ம கல்ச்சர் பண்ணலாம். எக்ஸாட்டிக் ஃபிஷ் கல்ச்சர்னு சொல்லலாம் அதை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா சைப்ரனஸ் கேப்பியோ, ஆர்கோக்ரோமியஸ் மொசாம்பிகஸ், ஜிலேபி கண்டை, இதெல்லாம் தான் நம்ம எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசீஸ் மேனேஜ்மெண்ட், இப்போ டிசீஸ் வராமல் இருக்காது, பாக்டீரியா வைரல் ஆரிஜினில் இருக்குது. ஸோ அதை நம்ம கரெக்டாக ரெகுலராக மானிட்டர் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னா என்ன வராது, டிசீஸ் வராது. ஸோ அதுக்கு வாட்டர் குவாலிட்டியை செக் பண்ணணும், காற்றோட்டம் இருக்கான்னு பார்க்கணும், அந்த ஃபிஷ்ஷுக்கு நல்ல ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம அதாவது ஏதாச்சும் ஒரு ஃபிஷ் இறந்துருச்சுன்னா அதை மானிட்டர் பண்ணி அதை க்ளீன் பண்ணி உடனே வெளியில் அனுப்பிடாது, செக் பண்ணிகிட்டே இருக்கணும். பாராசிட்டிக் இன்ஃபெஸ்டேஷன், அதாவது இன்ஃபெக்ஷனோ மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷனோ ஏதாச்சும், அதாவது வைரஸோ பாக்டீரியா இல்லை வேறு ஏதாச்சும் புரோட்டோசோவனோ அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கான்னு பீரியாடிக்கல், அதாவது இன்டர்வல் வைஸ் அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கோ இல்லை நாளை மறுநாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். ஸோ இந்த ஃபிஷ்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது, ஃபர்ஸ்ட்டு ஃபிஷ்ஷு. ஸோ இந்த ஃபிஷ்ஷில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால ப்ரோட்டீன் ஃபுட்டு இது. அப்புறமா ஸ்டேபிள் ஃபுட்டுன்னு சொல்லலாம், கம்பல்சரி ஃபுட்டு நம்மளோட நியூட்ரிஷன் நீடுக்கு தேவை மனுஷனுக்கு ப்ரோட்டீன் இருக்கிறதுனால. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் லைக் சாராடின், மத்தி, மக்ரெல், டியூனா, ஹெர்ரிங், இது எல்லாத்துலேயுமே நிறைய அமினோ ஆசிட் இருக்குது. ஸோ அமினோ ஆசிட் ஹிஸ்டிடின் இருக்குது. ஸோ இது வந்து மீட்டி ஃப்ளேவர் ஆஃப் த ஃப்ளஷ், அந்த மீட்டி ஃப்ளேவரையும் நம்மளுக்கு கொடுக்குது. அண்ட் இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபேட்டி ஆசிட் இது வந்து நல்ல ஃபேட்டி ஆசிட், இது நம்மளுக்கு தேவை. ஸோ மினரல்ஸ் பார்த்திங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், அயன், மேங்கனீஸ், அயோடின், காப்பர், இதெல்லாமும் ஃபிஷ்ஷில் இருக்குது. மற்ற ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸையும் நம்ம பார்க்கலாம். ஃபிஷ் ஆயில், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஃபிஷ் லிவர் ஆயில் ஃபிஷ்ஷோட பாடியிலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஃபிஷ் லிவர் ஆயில் இல்லை வந்து விட்டமின் ஏ, டி இருக்குது. ஃபிஷ்ஷோட பாடி ஆயிலில் வந்து ஹை கண்டென்ட் அயோடின் இருக்குது. இது ஹியூமனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து லாண்ட்ரி, சோப்ஸ், பெயிண்ட்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்லேயும் இதை யூஸ் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங், அதாவது சோப்ஸ், லாண்ட்ரிஸ், பெயிண்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ்லேயும் இந்த ஃபிஷ் லிவர் ஆயிலை யூஸ் பண்ணுறாங்க. ஃபிஷ் மீல், ஸோ இந்த ஃபிஷ் வேஸ்டில் இருந்து ப்ரிப்பேர், அதாவது ஆயில் எடுக்கும்போது எடுக்கப்படுற வேஸ்ட்டை தான் நம்ம ஃபிஷ் மீல்னு சொல்கிறோம். இதில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரை வேஸ்டில் இருந்து ஃபுட்டை வந்து பிக்கு, பவுல்ட்ரி, கேட்டில் அவங்களுக்கு ஃபுட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதோட வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஃபிஷ் மீல் ப்ரிப்பரேஷன் வேஸ்ட் ஆகுது இல்லையா, அந்த ஃபிஷ் மீலை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏற்படுற வேஸ்ட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம், மென்யூர், உரமாகவும் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸில் போடலாம். ஐஸ் இன் கிளாஸ், இது வந்து ஹை கிரேட் கொலாஜின் ப்ராடக்டாக இருக்குது, ப்ரொடியூஸ்ட், அதாவது ட்ரை ஏர் பிளேடர், ஃபிஷ்ஷோட ஏர் பிளேடர் ட்ரையான இல்லை ஸ்விம் பிளாடர்லேருந்து எடுக்கிறது. மெயினாக கேட்ஃபிஷ் அண்ட் கிராப்லேருந்து எடுக்கிறாங்க. அண்ட் இந்த பிளாடரை ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு ஜெலாட்டின் அடசிவ் ஹாட் வாட்டரில், இந்த ப்ராசஸ் பண்ணுறது எப்படின்னா, அந்த பிளாடரை எடுத்து ஹாட் வாட்டரில் போடும்போது நம்மளுக்கு ஒரு ஜெல்லி மாதிரி அப்பியரன்ஸ், அதாவது ஜெல்லி கம், அடசிவ்னா கம் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்குது. இதை வந்து நம்ம
வைன், பீர் அண்ட் வினிகர் கிளாரிஃபிகேஷன்லையும் இதை யூஸ் பண்ணலாம். ப்ரைமரியாக அதை பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணல கிளாரிட்டிக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.